வருவார்கள். யாரு? நாட்டின் முதல் குடிமகன். குடியரசுத் தலைவர் தான் ஒரு நாட்டுக்கு முதல் குடிமகன். இரண்டாவது பிரதமர்லாம். ஃபர்ஸ்ட் அவர் பேர் தான் எழுதப்படும். ஒரு நிகழ்ச்சியில பேர் போடுவதாக இருந்தால் மன்மோகன் சிங்கும் அபுல் கலாமும் கலந்து கொண்டால் முதல்ல யார் பேர் எழுதணும்? அபுல் கலாம் பேர் தான் எழுதணும். அதிகாரம் தம்பியான பொம்மை எழுத விஷயம். முதல்ல எழுத வேண்டியது யார் பேரு? வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் முதல் இடம். அப்படி எல்லாத்திலையும் முதலிடம் மன்மோகன் சிங்கும் அவர் வரும்போது ஒரு சீட் இருந்தால் அந்த ஒரு சீட்ல மன்மோகன் சிங் உட்கார முடியாது, ஜனாதிபதி தான் உட்காருவார். அப்படிப்பட்ட இடம். அப்ப எல்லாத்திலையும் முதல் இடத்தில் பெறக்கூடிய இந்த மூன்று ஜனாதிபதிகளும் ஜும்மா மசூதிக்கு தொலை வந்திருக்கிறார்கள். லேட்டா வருவாங்க. 10 சஃப் 20 சஃப் நிறைஞ்சு போயிடும். குடியரசுல வர்றாரு பராக் வேணா சொல்லுவானா? ஒருத்தன் சொல்ல மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் பள்ளியில குழுமி இருப்பார்கள். அவர் சாதாரண ஒரு ஆள், அவ்வளவுதான். பகுருதி என்பவர் யாரு? அல்லாஹ்வுடைய அடியார், அவர் ஒரு அடியார், அவ்வளவுதான் அவனுக்கு தெரியுமே தவிர இவனும் எந்திரிச்சு இடம் கொடுக்க மாட்டான். அவனு ஜனாதிபதி வர்ற நவல் சொல்லுவாரா? கூட வெளியேற்றுவோம். ஜனாதிபதி அங்க வச்சுக்க. இங்க பள்ளிவாசல் ஜனாதிபதி பேசக்கூடாது. பள்ளிவாசலுக்கு அல்லாஹ்வுடைய அடிமையா வரணும். நீ அடிமை, நான் அடிமை, ஒத்துக்கிட்டாவா இல்லை ஓடு வெளியே. இதை ஒத்துக்கொண்டாதான் வரணுமே தவிர இங்க உள்ள வர முடியாதுன்னு சொல்லிடுவோம். சில நேரங்களிலே ஜும்மா மசூத் டெல்லிக்கு போயிருந்தா உங்களுக்கு தெரியும், பாதிக்கு தான் ரூஃப் இருக்குங்க, கவர் மேல கூரை இருக்கும், பாதி ஓபனா இருக்கும். வெயில் தலையில கொளுத்தும். லேட்டா அங்கதான் தொழுவணும். கருநல்ல கண்டு போட்டு வச்சிருப்பாங்க, மேல கூரை இருக்காது. அதுல நின்று தொழுது சென்றிருக்கிறார்கள் வெயில்ல. குடியரசுத் தலைவர்கள் தாமதமா வெட்ட வெயில்ல நின்று தொழுது விட்டு போனார்கள். ஏன்? எது இந்த நிலையை உண்டாக்கியது? அவருக்கும் எனக்கு முதல் மரியாதை தாய் என்று கேட்க முடியவில்லை, உங்களுக்கும் கொடுக்கிறதுக்கு மனசு வரவில்லை. ரெண்டு பேரையே மாத்தினுச்சு. நானும் எல்லாரும் சமம் நினைக்கிறேன், அவரும் நினைக்கிறார் எல்லாரும் சமம் என்று. வேற வேற இடத்துல இந்த சீட்டுக்காக வேண்டி மரியாதை இருக்கலாம். கோயிலில் முதல் மரியாதை உண்டா? பள்ளிவாசலுக்கு ஜனாதிபதி அன்வர் ராஜா மந்திரியா இருந்து வந்தாரு, அல்ல சாதிக்கு பாஷா மந்திரி வர்றாரு. பள்ளிவாசல்ல வந்தவுடனே முத்தவள்ளி பேசி மாமனா நின்று கொண்டு ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுக்கிட்டு வாங்கன்னு வரவேற்று ஸ்பெஷலா கொண்டு போய் மெம்பர்ல உட்கார வைப்பீங்களா? வந்தா பேசாம எல்லாரும் கையை போடுற தண்ணியில ஒழு செஞ்சுட்டு எல்லாருமே நிக்கணுமே தவிர அவருக்கு பூரண குடும்ப மரியாதையோ சிறப்பு மரியாதையோ பள்ளிவாசலில் கிடைக்காது. ஏன் இந்த நிலைமை? அப்ப இஸ்லாம் அஸ்திவாரத்தில் கொண்டு கையை வைக்கிறது. சரியான அடித்தளத்தின் மீது இந்த ஒன்றே குலன் என்ற கொள்கையை நிறுவுகிறது. அதே மாதிரி நீங்க மேலை நாட்டில் பாருங்க, இன்றைக்கு இஸ்லாம் நம்ம நாட்டில் பரவுவதை விட வளர்வதை விட நாகரிகத்தின் உச்சிக்கு சென்றதாக சொல்கிற மேற்கத்திய நாடுகளிலே பயங்கரமாக தாறுமாறாக பரவுகிறது. என்ன காரணத்தினால பரவுது? அங்க பார்க்கலாம், இங்கதான் மனுஷனை நடத்துறாங்க என்று நினைந்த தீண்டாமை, நிறத்தின் அடிப்படையில் காட்டப்படுகிற வேற்றுமை, இதையெல்லாம் ஒழிப்பதற்கு இஸ்லாம் தான் சரியான மருந்து என்று குறிப்பாக கருப்பர்கள் மத்தியில் இஸ்லாம் அப்படி வேகமாக ஊடுருவுகிறது. அதனுடைய எதிரொலிதான் கேசியஸ் கிளே என்று அழைக்கப்பட்ட உலக ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன், பலமுறை பட்டம் பெற்றவன். அவன் ஏன் முகமது அலி கிளே மாறினா? அவன் கருப்பாய் இருந்ததனால் வெள்ளை அரசாங்கம் அவனை இரண்டாம் பட்சமாக நடத்தியது. அவன் இஸ்லாத்தை காதலித்து அதில் இணைந்து கொண்ட காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் பார்ப்பீர்கள். ஹஜ்ஜிக்கு யார் வருவா? வெள்ளேர்ந்து அப்படி சுண்டுனா ரத்தம் வரும், தக்காளி பழம் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களும் ஹஜ்ஜிக்கு வருவார்கள். அடுப்பு கறியை விட கருப்பா இருப்பான். அப்படிப்பட்டவர்களும் ஹஜ்ஜிக்கு வருவார்கள். அங்க என்ன காட்சி பார்க்கிறோம்? அடுப்பு கறியா இருக்கிறான அவன் முதல் வரிசையில் இருப்பான். வெள்ளேர்ந்து இருக்கிற ஐரோப்பியன் இரண்டாவது வரிசையில் இருப்பான். அந்த அடுப்பு கறி மாதிரி இருக்கிறவனுடைய கால் இந்த வெள்ளேர்ந்து இருக்கான் பாருங்க, அவன் தலையில உரசும். சஜிதா செய்யும் பொழுது நெற்றியை நிலத்தில் வைத்து இறைவனை வணங்குகிற பொழுது இவனுடைய பாதம் அவனுடைய தலையிலே உரசும். வெள்ளையனு கோபம் வருமா? நான் வெள்ளக்காரன் தலையில நீ கருப்பம் கால வச்சிருவியா கேட்பானா? கேட்க மாட்டான். இது அதிசயமா பார்க்கிறான், உலகமே பார்க்கிறான். அப்ப ஒன்றே குலம் என்று சொல்வது அது வெத்து வேட்டாக நம்ம நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பேசிக்கை சரி பண்ணாமல், இந்த அடித்தளத்தை சரி பண்ணாமல் இவர்கள் எந்த சட்டத்தை போட்டாலும் அதை ஒழிக்க முடியாது.
அதே நேரத்தில் முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு ஒருவனே தேவன்கிற முக்கியமான விஷயம்லாம் இருக்கிறது. ஒன்றே குலம் நீ கொடுத்ததுக்காக நான் சொல்றேன். ஒருவனே தேவன்கிறத இப்ப ஆட்டம் கண்டு ஒன்று இருக்கிறது. அதனால நம்ம விவரமா போகணும். அடுத்து முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால், இப்படி எல்லாத்தையும் சமநிலையில் நிறுத்துற மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் இஸ்லாம் சொல்லாத ஒரு வேற்றுமை, ஒரு உயர்வு தாழ்வு, ஒரு இன வேற்றுமை அவர்களை அறியாமலே உள்ளுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. உருது பேசுற முஸ்லிம்கள் தங்களை சிறந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். யாரை விட? தமிழ் பேசுற முஸ்லிம்களை விட. தமிழ் பேசுகிற முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள் அவன் உருதுக்காரன், அவன் தமிழ்காரன் என்று நினைக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருத்தன் ராவுத்தருங்கிறான், ஒருத்தன் மறைக்காருங்கிறான், ஒருத்தன் லெப்பேங்கிறான், ஒருத்தன் தக்குனிங்கிறான். நாங்க தக்குனி, நாங்க அவங்க வேற, நாங்க வேற. கல்யாணம் பேசும் பொழுது இன்ன பிற விஷயங்கள் வரும்பொழுது அறியாமையின் காரணமாக ஒருத்தர் சாபிம்பாக, ஒருத்தர் ஹனபிம்பாக, ஒருத்தர் ராவுத்தருவாக, ஒரு ஆள் என்ன செய்வாங்க, நாங்கள்லாம் மறைக்காரு, நாங்களாம் தக்குனி, நாங்களாம் அப்படி, நீங்களாம் இப்படி. இதெல்லாம் எங்க இருக்குது? நம்ம எல்லாம் முஸ்லீம், வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மள ராவுத்தரும் கிடையாது, நம்மள மறைக்காரும் கிடையாது, நம்மள தக்னியும் கிடையாது, நம்மள லெப்பையும் கிடையாது. நம்மள எல்லாருமே ஒண்ணுதான். இஸ்லாம் எதை ஒழிச்சுச்சோ அதை தமிழ்நாட்டில் உள்ள இந்த சில பகுதிகளில் மாத்திரம் திரும்பி கொண்டு வர பார்க்கிறீர்கள். கொண்டு வந்தால் அபூலகபுடைய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். எதை இஸ்லாம் ஒழித்ததோ, எதை ஒழிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு ஒழித்து கட்டினார்களோ, எதை பார்த்து விட்டு இன்றைக்கு இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்களோ, அந்த நிலை உங்கள்கிட்ட மாற வேண்டும். ஒரு கட்டத்திலும் உங்களை மறைக்காயர் என்றோ, தக்னி என்றோ, லெப்பை என்றோ, சாபி என்றோ, ஹனபி என்றோ உங்களை இனம் காட்டிக் கொள்ளாதீர்கள். எந்த இடத்தில் நாங்கள் முஸ்லீம், அவ்வளவுதான். நீங்க யாரு? முஸ்லீம் தான். முஸ்லீம்ல யாரு? முஸ்லீம் தான் என்றுதான் சொல்லணுமே தவிர, இஸ்லாம் சொல்லாத இந்த பிரிவுகளை எல்லாம் நமக்கு நாமே சூட்டிக்கொண்டு இந்த மாதிரி பிரிவினையை செய்யாமல் இஸ்லாத்தை கட்டுக்காக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கொள்கை, ஒருவனே தேவன். இந்த கடவுளை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் மனிதர்கள் ரொம்ப ஏமாற்றப்படுகிறார்கள். மனிதர்கள் ஆன்மீகத்தின் பெயரால, மதத்தின் பெயரால சுரண்டப்படுவதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, இறைவனை, கடவுளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாம் கடவுளை பற்றி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், தெளிவா அடிக்குது. ஒருவன் தான் தேவன் இருக்க முடியும். இந்த அகில உலகத்தையும், சூரியனை, சந்திரனை, செவ்வாயை, சுக்கிரனை, வியாழனை, வானத்தை, பூமியை, இன்ன பிற கோள்களை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்க முடியும். அவன் தான் கடவுள் என்ற இஸ்லாம் கடவுள் கொள்கையை உலகத்துக்கு தெள்ள தெளிவாக அறிவிக்கிறது. ஒரு உலகத்திற்கு ரெண்டு கடவுள் இருக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்குன்னு வைங்க, நர்சரி ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல கூட ரெண்டு முதல்வர் இருந்தான்னு வைங்க, உருப்படுமா? அது இவன் உட்காருமா, இவன் உட்காரக்கூடாதுமா, இவன் நாளைக்கு லீவுமா ஒரு முதல்வர், இன்னொரு முதல்வர் நாளைக்கு வந்து ஆகணும்ன்றான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு முதல்வர் இருந்தாலும் உருப்படாது. ஒரு கடைக்கு ரெண்டு முதலாளி இருந்தான்னு வைங்க, எவனாச்சும் ஒருத்தர் கூடுதல் அதிகாரம் இருந்தா தான் சரியா வரும், இல்லைன்னா அங்க கூட பிரச்சனை வந்துடும். ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருப்பார்களே ஆனால் அப்ப எப்படி நான் உருப்பட நாடு? ஒரு நாட்டுக்கு, இந்தியாவுக்கு ரெண்டு பிரதமர் இருக்கலாமா?